Hello viewers, welcome to my channel VB Arts. இன்னைக்கு crochet thread வச்சு maple leaf எப்படி செய்யறதுங்கறத சொல்லி கொடுக்க போறேன். நான் ஒரு return gift-ஓட சேர்த்து கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி maple leaves செஞ்சு அதை ஒரு keychain-ல attach பண்ணியிருக்கிறேன். இந்த maple leaves fall season-ல நீங்க அதிகமா பார்க்கலாம். இது Canadian flag-ல இருக்கக்கூடிய லீஃப். இது yellow கலர், ஆரஞ்சு, ரெட், green, brown அந்த மாதிரி கலர்ஸ்ல செய்யலாம். இதுல 5 பார்ட்ஸ் இருக்கும். சென்டர்ல உள்ளது மெயின் லீஃப். அதுக்கு அடுத்து இந்த சைடுல 2 லீஃபும் இந்த சைடுல 2 லீஃபும் சேர்ந்து 5 பார்ட்ஸா தெரியும். இந்த மெயின் லீஃப்ல 5 எட்ஜஸ் தெரியும். அதே மாதிரி இந்த சைடுலயும் 5 எட்ஜஸ் போட்டுருக்கிறேன். கீழே உள்ள லீஃப்ல மட்டும் 4 எட்ஜஸ் போட்டுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு மேலே 5 எட்ஜஸும் அதுக்கு அடுத்த லீஃப்ல 4 எட்ஜஸும் போட்டு ஒரு காம்பு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த லீஃபோட லெங்த்தை பார்க்கலாம். இதோட லெங்த் 2.5 இன்ச் வருது. அதே சென்டிமீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6.25 சென்டிமீட்டர் வருது. இந்த லெங்த்தில் உங்களுக்கு மேப்பிள் லீஃப் வேணும்னா நீங்க இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணலாம். ஆர்ட் நம்பர் 1540431. இந்த நம்பரில் நீங்கள் இதே கலர் வேணும்னா வாங்கிக்கலாம். த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு இந்த சைஸ் கிடைக்கும். இதே நீங்கள் உள்ளன் த்ரெட்டில் போட்டிங்கன்னா சைஸ் பெருசாக வரும். இந்த த்ரெட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற crochet நீடில் 1.3 mm ஸ்டீல் நீடில். இந்த மாதிரி த்ரெட்டை ஆள்காட்டி விரலில் 2 சுற்று சுற்றிட்டு சுண்டு விரல்லையும் மோதிர விரல்லையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீடில் யூஸ் பண்ணி டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் விழுந்துருச்சு. அடுத்தது செயின் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 14 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 செயின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். ஸ்லிப் ஸ்டிச்சு எப்படின்னா அந்த ஹோல்குள்ளே போட்டு ஒரு தடவை இழுத்தா உங்களுக்கு 2 த்ரெட் வரும். அதுக்கடுத்தது அந்த 2 த்ரெட்லையும் சேர்த்து வெளியில் இழுத்துடணும். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச்சு கடைசி வரை போடுங்க. டோட்டலாக 13 ஸ்டிச்சஸ் வரும். அந்த கடைசியாக போட போகிற 13th ஹோலில் ஒரே ஹோல்குள்ளே 3 தடவை போடணும். இதை போல் 1 2 3. அதுக்கடுத்தது டர்ன் பண்ணிவிட்டு லீஃபோட நெக்ஸ்ட் சைடு ஸ்லிப் ஸ்டிச்சு கண்டினியூஸாக போடலாம். இப்போ நம்ம மெயின் லீஃபோட சென்டர் பார்ட்டு போட்டிருக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச்சு இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். ஒரு தடவை அந்த செயினில் போட்டு வெளியில் எடுத்துட்டு அடுத்தது அந்த 2 த்ரெட்லையும் சேர்த்து வெளியில் இழுக்கணும். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச்சு கண்டினியூஸாக போட்டுட்டு கடைசி 2 செயினுக்கு முன்னாலேயே நிறுத்திடணும். அப்போ தான் அந்த எட்ஜ் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இப்போ பாருங்கள், 2 செயின் முன்னாலே நிறுத்திட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்தது ஆரம்பிக்கலாம். இங்கேயும் ஸ்லிப் ஸ்டிச்சு தான், ஆனால் செயினோட கீழே உள்ள த்ரெட்டில் தான் நம்ம போட்டு இழுக்கணும். அப்போ தான் மேப்பிள் லீஃபுக்கு டெக்ஸ்சர் கிடைக்கும். திரும்ப அந்த எண்டுக்கு வந்த உடனே சென்டர் பார்ட்டில் 2 த்ரெட்டுக்கும் சேர்த்து 3 ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். எல்லாத்துலேயும் நம்ம கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும்தான் போடுறோம். பட் இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும்
2 த்ரெட்லேயும் சேர்த்து போடணும். 3 தடவை ஒரே ஹோல்குள்ளே போடணும். அதை முடிச்சுட்டு இப்போது அடுத்த சைடு வர்றோம். அடுத்த சைடில் கீழே உள்ள செயினில் மட்டும் போட்டுட்ருக்கோம். இப்போயும் அதே போல் அந்த லீஃபுக்கு அடுத்த எட்ஜு போடுறோம். அதனால் 2 செயினுக்கு முன்னால் நிறுத்திட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ அடுத்த சைடோட அடுத்த எட்ஜ் வந்துருச்சு. திரும்ப கண்டினியூஸாக கீழே உள்ள த்ரெட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு சென்டருக்கு கொண்டு வந்து 3 ஸ்லிப் ஸ்டிச்சு அந்த ஒரே ஹோலில் போட போகிறோம். இதை போல் ஒரே ஹோலில் 2 த்ரெட்டுக்கும் சேர்த்து 3 ஸ்லிப் ஸ்டிச்சு போடணும். இப்போ பாருங்கள், மெயின் லீஃபு 3 எட்ஜஸ் வந்துருச்சு. இப்போ 4வது எட்ஜ் போடுறோம். திரும்பவும் கண்டினியூஸாக செயினில் உள்ள கீழே உள்ள த்ரெட்டில் ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு வரணும். 2 செயினுக்கு முன்னால் நிறுத்திடணும். நிறுத்திட்டு ஒரு செயின் போட்டு திருப்பணும். இப்போது அந்த 4th எட்ஜு போட்டுட்ருக்கோம். திருப்பிட்டு திரும்பியும் கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டு சென்டருக்கு வந்தாச்சு. சென்டரில் அதே போல் 2 செயினையும் சேர்த்து 3 ஸ்லிப் ஸ்டிச்சு ஒரே ஹோல்குள்ளே போடணும். 2 த்ரெட்டையும் சேர்த்து போடுங்க சென்டரில் மட்டும். திரும்ப கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச்சு கண்டினியூஸாக போடலாம். இப்பையும் 2 செயினுக்கு முன்னால் நிறுத்தணும். இப்போ மெயின் லீஃபோட கடைசி எட்ஜ் வந்தாச்சு. 4 பாருங்கள், 1 2 3 4 5வது எட்ஜு. ஒரு செயினை போட்டு திருப்பிக்கோங்க. திரும்பவும் கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வாங்க சென்டர் போர்ஷன் வரைக்கும். கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் தான் திரும்ப திரும்ப கடைசி வரைக்கும். ஒரு தடவை கீழே உள்ள த்ரெட்டுக்குள்ளே விட்டு வெளியில் இழுத்துட்டு திரும்ப 2 த்ரெட்டுக்கும் சேர்த்து ஒரு தடவை இழுத்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச்சு. இப்போ பாருங்கள், மெயின் லீஃபு கம்ப்ளீட் ஆகிருச்சு. 5 எட்ஜஸும் போட்டு முடிச்சிட்டோம். சென்டர் போர்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து ஒரே ஹோல்குள்ளே 5 ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதுக்கு முன்னாடிலாம் 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். இப்போ வந்து 5 ஸ்லிப் ஸ்டிச்சு அந்த ஒரே ஹோல்குள்ளே போட போகிறோம். மெயின் லீஃபு முடிகிறப்ப மட்டும் 5 தடவை போட்டுட்டு திரும்ப கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் ஸ்லிப் ஸ்டிச்சு கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் போட்டுகிட்டே வாங்க. இப்போ லீஃபோட அடுத்த போர்ஷன், அதாவது செகண்ட் லீஃபு வரப்போகுது. அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு கட்டு தெரியணும். அதனால் 3 செயினுக்கு முன்னால் நிறுத்திக்கோங்க. இந்த பாருங்கள், 3 செயின் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப 3 செயின் போடுங்க. 3 செயின் போட்டு திருப்பிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் நல்லா தெரியும். இப்போ
அந்த 3 செயின் எக்ஸ்டெண்ட் பண்ணதில் 2 ஸ்லிப் ஸ்டிச் வரும். திரும்ப அந்த லீஃபில் கீழ் போர்ஷனில் ஆரம்பித்து மொத்தமாக 5 செயின் வர மாதிரி 5 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திரும்பவும் கீழே உள்ள த்ரெட்டில் கண்டினியூஸாக ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. கடைசி ஒரு செயினுக்கு முன்னால் நிறுத்திட்டு இப்போவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதனால் 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு திருப்பிட்டு 2 ஸ்லிப் ஸ்டிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணல செயினில், அதுக்கப்புறம் 3 ஸ்லிப் ஸ்டிச்சு அந்த ஏற்கனவே இருக்கிற செயினோட கீழே உள்ள த்ரெட்டில் போட்டுட்டு இப்போ மெயின் லீஃபோட ஜாயின் பண்ணணும். இதுவும் கீழே உள்ள த்ரெட்டில் தான் ஜாயின் பண்ணணும். திரும்ப ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு திரும்பவும் ஸ்லிப் ஸ்டிச்சு கண்டினியூஸாக போடுங்க. கடைசி ஒரு செயினுக்கு முன்னால் நிறுத்திட்டு திரும்பவும் 3 செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஹைட்டு தெரியும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் 2 ஸ்லிப் ஸ்டிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண செயினில், அப்புறம் மிச்சம் இருக்கிற செயின்ஸில் கீழே உள்ள த்ரெட்டில் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு வந்து மெயின் லீஃபோட ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ 1 2 3 இப்போ ஹைட் வந்துருச்சு. இனி அடுத்தது குறைக்க போகிறோம். அதனால் 2 செயின் முன்னாலேயே நிறுத்திக்கோங்க. அதே போல் ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறோம். 2 செயின் முன்னால் நிறுத்திட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். இப்போ திரும்ப ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து கடைசியில் மெயின் லீஃபோட ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்தது திரும்பவும் ஒரு செயினை போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ 4 பார்ட் முடிஞ்சிருச்சு. 5வது பார்ட் போடுறோம். இப்போயும் 2 செயின் முன்னால் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு ஒரு செயின் போட்டு திருப்பி ஸ்லிப் ஸ்டிச்சு கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் போடணும். கண்டினியூஸாக போட்டு மெயின் லீஃபோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து லீஃபோட செகண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இந்த செகண்ட் லீஃபில் 5 எட்ஜஸ் வந்துருச்சு. அடுத்தது தேர்டு லீஃபு. அதுவும் இந்த மாதிரி 2 செயினுக்கு முன்னால் நிறுத்திட்டு 3 செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி அதையும் இதே போல் மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ தேர்டு லீஃபோட ஒரு எட்ஜ் முடிஞ்சிருச்சு. அதே போல் திருப்பி போட்டுகிட்டே வாங்க. இங்கேயும் ஒரு செயினுக்கு முன்னால் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரு செயின் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டு எப்பயும் போல் திருப்பி ஸ்லிப் ஸ்டிச்சு போடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ண செயினில் 2 ஸ்லிப் ஸ்டிச்சும், அதுக்கப்புறம் லீஃபோட சேர்த்து எத்தனை ஸ்லிப் ஸ்டிச் வருதோ அத்தனை ஸ்லிப் ஸ்டிச்சும் போடணும். போட்டு கொண்டு போய் மெயின் லீஃபோட ஜாயின் பண்ணணும். இப்போது மெயின் லீஃபோட ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு செயின் போட்டு திருப்பணும். இப்போது தேர்டு லீஃபோட 4th எட்ஜு போட்டுட்ருக்கோம். இதோட இந்த தேர்ட் லீஃபு முடிஞ்சிரும். இப்போ வந்து நம்ம குறைக்கணும். அதனால் 2 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு திரும்பவும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு போய் மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச்சு எப்பயுமே கீழே உள்ள த்ரெட்லேயே போடுங்க.
அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது 3 பார்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. 1 2 3. அடுத்தது 4th பார்ட் போட போகிறோம். இதுக்கு திரும்பியும் கண்டினியூஸாக ஸ்லிப் ஸ்டிச்சு கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் போட்டு ஒரு 3 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச்சு கண்டினியூஸாக ஒரு செயினுக்கு ஒன்று போடுங்க. போட்டுட்டு 3 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கட்டு தெரிகிற மாதிரி 4th லீஃபுக்கு ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷனுக்காக 3 செயினுக்கு முன்னால் நிறுத்திட்டு 3 செயின் இந்த சைட் தனியாக போட்டு டர்ன் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண செயினில் 2 ஸ்லிப் ஸ்டிச்சும் அந்த மெயினாக வந்த லீஃபில் 3 ஸ்லிப் ஸ்டிச்சும் போடணும். 2 3. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு திரும்பவும் கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச்சு கண்டினியூஸாக போடுங்க. ஒரு 4 ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. திரும்ப டர்ன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் 2 ஸ்லிப் ஸ்டிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண செயின்லையும் அதுக்கப்புறம் கீழேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மெயின் லீஃபில் அடுத்த செயினில் போய் ஜாயின் பண்ணணும். திரும்பியும் ஒரு செயினை போட்டு லீஃபை திருப்புங்க. இப்போ திரும்பவும் எக்ஸ்டென்ஷன் தான், அதனால் எண்டு வரைக்கும் போட்டுட்டு ஒரு செயின் பேலன்ஸ் இருக்கும்போது 3 செயின் போட்டு லீஃபோட 3rd எட்ஜை போடணும். இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிருச்சு பாருங்கள். திரும்ப ஆஸ் யூஷுவல் ஸ்லிப் ஸ்டிச் இங்கே வரைக்கும் போட்டு மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது குறைக்கணும், அதனால் 2 செயினுக்கு முன்னாலேயே ஒரு செயின் போட்டு திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மெயின் லீஃபோட கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது 4th லீஃபோட 4 எட்ஜஸ் முடிஞ்சு போயிடுது. அடுத்தது 5th எட்ஜு, அதுக்கும் ஒரு நம்பர் குறைக்கணும். மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஒரு செயினை போட்டு லீஃபை திருப்புங்க. திருப்பிட்டு திரும்பியும் ஒரு நம்பர் குறைக்கணும். அதனால் 2 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணி ஒரு செயின் போட்டு கொண்டு போய் மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது 4th லீஃபும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது மேப்பிள் லீஃபோட 5th பார்ட் போட போகிறோம். ஒரு செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. லீஃபை திருப்பிட்டு ஒரு 2 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு லீஃபை டர்ன் பண்ணி 5th லீஃபோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் அதே போல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மெயின் லீஃபோட கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். திரும்ப ஒரு செயின் போட்டு லீஃபை திருப்பிட்டு செகண்ட் எட்ஜு 5th லீஃபோட செகண்ட் எட்ஜு போடுறோம். ஒரு செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். திருப்பிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு
மெயின் லீஃபோட கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். இப்போது 5th லீஃபோட செகண்ட் எட்ஜு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு செயின் போட்டு லீஃபை திருப்பிக்கோங்க. இப்போது 5th லீஃபோட 3rd எட்ஜ் போடணும். இதுவும் எக்ஸ்டென்ஷன். 3 செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மெயின் லீஃபோட கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது 5th லீஃபோட 4th எட்ஜு, இதுதான் லாஸ்ட் போர்ஷன், மேப்பிள் லீஃபோட லாஸ்ட் போர்ஷன். இப்போ எட்ஜு ஹைட் கம்மியாகணும். அதனால் ஸ்லிப் ஸ்டிச் போடுறத 2 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள த்ரெட்லேயே எப்பயும் ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. 2 செயினுக்கு முன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கொண்டு போய் மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மேப்பிள் லீஃபு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 பார்ட்ஸும் முடித்தாச்சு. அடுத்தது லீஃபோட காம்பை போட போகிறோம். காம்பு போடுறதுக்கு ஒரு 7 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பியும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு செயினுக்கு ஒன்று ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு போய் மெயின் லீஃபில் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மெயின் லீஃபோட நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் இருக்கும், அந்த செயின்லையும் உள்ளே விட்டு இழுத்து ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. திரும்பியும் கண்டினியூஸாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த எண்டுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த லீஃபோட காம்பு முடிஞ்சிருச்சு. அதில் அந்த சைடு உள்ள செயினோட சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கடைசி செயினை கொஞ்சம் நல்லா பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த த்ரெட்டை மொத்தத்தையும் உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். இதோட கட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொஞ்சம் த்ரெட் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும், அதையும் கட் பண்ணிடுங்க. இப்போது மேப்பிள் லீஃபு முடிஞ்சிருச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த எட்ஜஸ்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 2 லீஃப்க்கு மட்டும் 4 எக்ஸ்டென்ஷன் இருக்கும். மேலே உள்ள 3க்கும் 5 எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.